பழையதை விடு புதியதை பெறு. ஒரு சிறிய கிராமத்தில் ரிங்கு என்ற சின்ன பையன் தன் அம்மா, அப்பா, பாட்டியுடன் வாழ்ந்து வந்தான். போகி பண்டிகை நெருங்கியதால் கிராமம் முழுக்க ஒரு சந்தோஷமான பரபரப்பு இருந்தது. பாட்டி ரிங்குவிடம், ரிங்கு, நாளைக்கு போகி, பழையதையெல்லாம் நீக்கி புதியதை வரவேற்கணும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். ரிங்கு ஆச்சரியமாக கேட்டான், பாட்டி, பழையது என்றால் என்ன? பாட்டி சிரித்தபடி சொன்னாள், பழைய உடை மட்டுமில்ல ரிங்கு, பழைய கோபம், பொறாமை, சோம்பல், கெட்ட பழக்கம் எல்லாமே. அடுத்த நாள் காலை வீட்டு முன் பெரிய போகி தீ எரிந்தது. பழைய துணிகள், உடைந்த பொருட்கள் எல்லாம் அதில் போடப்பட்டன. ரிங்கு தன் பழைய நோட்டு புத்தகத்தை பார்த்தான். அதில் சில பக்கங்களில் சரியாக படிக்காத பாடங்கள், ஆசிரியரிடம் கோபப்பட்ட நினைவுகள் இருந்தன. அவன் மனசுக்குள்ளே நினைத்தான், நான் இனிமே நல்லா படிப்பேன், நண்பர்களிடம் கோபப்பட மாட்டேன். அதை நினைத்தபடியே ஒரு சிறிய காகிதத்தில் கோபம், சோம்பல் என்று எழுதி போகி தீயில் போட்டான். தீ மெதுவாக எரிந்தது. ரிங்குவின் மனசும் லேசானது. பாட்டி ரிங்குவின் தலையைத் தொட்டு, ரிங்கு, இதுதான் போகி, பழையதை விட்டால்தான் புது சந்தோஷம் வரும் என்று கூறினாள். ரிங்கு அந்த சாம்பலை பார்த்து அவன் மனசுக்குள்ளே நினைத்தான், பழையது எல்லாம் போச்சு, இனி நான் நல்லவனாக இருக்கணும். அடுத்த நாள் பள்ளிக்கு சென்றபோது அவன் ஆசிரியரிடம் மரியாதையுடன் பேசினான். நண்பர்களுடன் சண்டையில்லாமல் விளையாடினான். பாடங்களை கவனமாக கேட்டான். பாட்டி அவனை பார்த்து மகிழ்ச்சியுடன் சொன்னாள், போகித்தீ வெளியில மட்டுமில்ல ரிங்கு, உன் மனசுக்குள்ளேயும் எரிந்து முடிஞ்சிடுச்சு என்றாள். ரிங்கு சிரித்தபடி புதிய மனசோடு, புதிய பழக்கங்களோடு புதிய வருடத்தை சந்தோஷமாகத் தொடங்கினான். அந்த நாளிலிருந்து ரிங்கு நல்ல பழக்கங்களோடு புதிய வருடத்தை மகிழ்ச்சியுடன் தொடங்கினான். நீதி: பழைய கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டால்தான் புதிய நல்ல வாழ்க்கை தொடங்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்போதுதான் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.